கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் வேதாகம குடும்பங்கள் நிகழ்ச்சியிலே லாசருவின் குடும்பத்தை பற்றி நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். த ஃபேமிலி ஆஃப் லாசரஸ். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய நாட்களில் லாசருடைய குடும்பம் சந்திக்கப்பட்டது. இந்த லாசரு பெத்தானியா ஊரை சார்ந்தவன். மார்த்தாள், மரியாள் இவனுடைய சகோதரிகளாக இருந்தார்கள். யோவான் 11வது அதிகாரம் 1வது வசனம், மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் என்று யோவான் சுவிசேஷகர் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். இவன் பெத்தானியா கிராமத்தில் உள்ள வீட்டிலே அவன் குடியிருந்தான். எருசலேமிலிருந்து 2 மைல் தூரம் பெத்தானியா கிராமம். அந்த கிராமத்திலே இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களிடத்திலே அன்பாக இருந்தார். யோவான் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாக இருந்தார். ஜீசஸ் லவ் மார்த்தா அண்ட் ஹர் சிஸ்டர் அண்ட் லாசரஸ். மூவரிடத்திலுமே இயேசு கிறிஸ்து அன்பாக இருந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது. தேவனுடைய தற்சுரூபமாக வந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அன்புள்ளவராக இருந்தார். எல்லோரையும் அவர் நேசிக்கிறவராக இருந்தார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது குறிப்பாக லாசருனிடத்திலும் அவனுடைய சகோதரிடத்திலும் அன்பாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாமும் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என வேதம் சொல்லுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே போல நாமும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக இவனை பற்றி நாம் என்ன பார்க்கிறோம்? இவன் வியாதியாக இருந்தான். இந்த வியாதியை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய நாம மகிமைக்காக இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 11வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அன்பாக இருக்கிறபடினாலே அவன் வியாதிப்பட்ட அந்த விஷயத்தை இயேசுவுக்கு தெரிவிக்கும்படியாக ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார்.
தேவன் ஒரு நோக்கத்தோடு இவைகளை அனுமதிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை உயிரோடு கூட எழுப்ப போகிறார். இதெல்லாம் அறிந்தபடினாலே தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்று முன்கூட்டியே சொல்லியிருக்கிறதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, நமக்கு என்ன நடக்கும், எதிர்காலத்திலே நாம் எப்படி இருப்போம், இவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். தேவனுடைய திருச்சித்தம் செய்யும்படியாக இந்த பூமிக்கு கடந்து வந்தவர். எனவே இது மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்றார். அநேக விசுவாசிப்பதற்கு அது ஏதுவாக இருந்தது. யோவான் 11:6 நாம் திருப்பும்போது, அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். உடனே அவர் போகவில்லை. ஏன்? அவர் அவனை எழுப்ப போகிறார், உயிரோடு எழுப்ப போகிறார். எதற்காக துரிதமாக கடந்து செல்ல வேண்டும்? இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு காரியம் இந்த விதமாக மரணத்துக்கு ஏதுவாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அலறி அடித்துக் கொண்டு ஓடுவார்கள் அந்த நபரை பார்க்கும்படியாக. அவ்வளவு துரிதமாக கடந்து செல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே துரிதப்படவில்லை. லாசரு வியாதியாக இருக்கிறதாக கேள்விப்பட்ட அவர் பின்னும் தாம் இருந்த இடத்திலே 2 நாள் தங்கினார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது, அவனை எழுப்ப போகிறார். அதனாலே அவர் துரிதப்படவில்லை என்று நாம் அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக லாசருவை பற்றி நாம் பார்க்கும்போது, யோவான் 11:17 இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். Then when Jesus came, he found that he had lain in the grave 4 days already. ஏற்கனவே வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று அந்த பிரேதம். அது எப்படி இருக்கும்? ஒரு நாளிலே பிரேதத்தை எடுத்து அடக்கம் செய்து விடுகிறார்கள். காலையிலே மரிக்கிறார் என்றால் ஈவினிங்குள்ளாக அவரை எடுத்து அடக்கம் செய்து விடுகிறார்கள். ஏனென்றால் அதற்கு மேலே வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே லாசரு இறந்து 4 நாளாயிற்று. அப்படி என்றால் அவனுடைய பிரேதம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும்? அந்த பிரேதம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழுக ஆரம்பிக்கும். 4 நாள் ஆயிற்று. வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒருவேளை யூதர்களுடைய நம்பிக்கை 3 நாளைக்கு உயிர் உள்ளே இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உடையவர்களாக சிலர் இருந்திருக்கக்கூடும். 4 நாளைக்கு பின்பதாக அவனை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். யோவான் 11:21-22 நாம் திரும்பும்போது, மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அவளுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை. இயேசு உடன் இருந்திருந்தால் இந்த விதமாக சம்பவம் நடந்திருக்காது. இயேசு கிறிஸ்து அநேக வியாதியஸ்தரை குணமாக்கினார். இவர் இங்கே இருந்திருந்தாரானால் இவன் வியாதியிலிருந்து சுகமாயிருப்பான். எனவே இதை அறிந்த மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஆண்டவர் பிதாவை நோக்கி எந்த காரியத்தை கேட்டாலும் பிதா அதை தட்டுதல் செய்யாமல் உடனே செய்வார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை இந்த மார்த்தாள் இடத்திலே இருந்தது. அன்பானவர்களே,
மார்த்தாளுடைய விசுவாசத்தை பார்த்தீர்களா? அநேக வேலைகளிலே தீவிரமாக இருந்தவள், வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவள். ஆனாலும் வேலை செய்து கொண்டே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்க கூடும். இந்த விதமான நம்பிக்கை அவளுக்குள்ளாக அதிகமாக இருந்தது. யோவான் 11:23 நாம் வரும்போது இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இந்த செய்தி கேட்டவுடனே எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். இந்த வார்த்தையை அவள் கேட்டவுடனே அவளுக்கு சந்தோஷம் உண்டானது. ஆனால் அதே நேரத்தில் அவள் அதிகமாக உபதேசத்தை அறிந்தபடினாலே அவளுடைய பதில் என்னவாக இருந்தது? யோவான் 11:24 வருகிறோம். அதற்கு மாத்தால், உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று இயேசு சொன்னவுடனே அவளுடைய பதில் இவ்விதமாக இருந்தது. உயிர்த்தெழுதல் நடக்கும், அந்த நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான். இது பொதுவாக நாம் எல்லோருமே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுப்பப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையிலே எல்லோருமே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ளாக ஆழமாக இருந்தது. எனவே இயேசு சொன்னவுடனே இந்த பதிலை அவள் சொன்னாள். அன்பானவர்களே, எந்த அளவிற்கு அவள் சத்தியத்தை உள்வாங்கியிருக்கிறாள் என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். அவளுக்கு சத்தியம் தெரிந்திருக்கிறது. உயிர்த்தெழுதல் எப்பொழுது நடக்கும் என்ற ஒரு செய்தி அவளுக்கு தெரிந்திருக்கிறது. எனவே இந்த பதிலை சொன்னார். நாம் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடைய வேண்டும். வேதாகம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அந்த வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும் போதுதான் அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். 4வதாக, இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனம். ஜீசஸ் wept. இயேசு கண்ணீர் விட்டார். ஆண்டவர் கண்ணீர் விடுகிற அளவிற்கு அவர் அந்த அளவுக்கு லாசருடைய குடும்பத்திலே அன்பாக இருந்தார். நாம் மரித்தோர் வீட்டுக்கு கடந்து செல்லும்போது அழுவதில்லை. ஆனாலும் அன்பின் நிமித்தமாக நம்முடைய கண்கள் கலங்க ஆரம்பித்து விடுகிறது, கண்ணீர் வர ஆரம்பித்து விடுகிறது. அதை அடக்க முடியாமல் போய்விடுகிறது. அவர்களோடு கூட இருந்த சூழல், பழகின வாழ்க்கை, இவைகள்லாம் நாம் நினைவு கூறும்போது நம்மை அறியாமலே கண்கள் கலங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே லாசருடைய வீட்டுக்கு கடந்து சென்ற உடனே அவர் கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே இருந்த யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? யோவான் 11வது அதிகாரம் 36-37 வசனங்கள். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணவும் கூடாதா என்றார்கள். எவ்வளவாக நேசித்தார்! இவனை சாகாமல் இருக்க பண்ணக்கூடாதா? எத்தனையோ குருடருடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார், இந்த அற்புதத்தையும் அவர் செய்யலாமே என்று யூதர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, இன்றைய சமுதாயமும் அதே காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறது. நாம் கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சில குறைபாடுகள்,
நமக்கு சில கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தவுடனே ஏன் அந்த இயேசு இவர்களை காப்பாற்றவில்லையா, இயேசு இவர்களுக்கு அந்த உதவியை செய்யவில்லையா என்று கேட்க ஆரம்பிப்பார்கள். ஏன் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது நீர் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். எத்தனையோ அற்புதங்களை இயேசு செய்தார் அல்லவா, சில இடங்களிலே மறைந்து போனார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே அந்த ஜனங்கள் இயேசுவை பார்த்து, அவர் சிலுவையிலே வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார், மனிதனுடைய பாவத்தை போக்கத்தக்கதாக தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார், அவரை நோக்கி பார்த்து சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று ஏளனம் செய்தார்கள். அதே போலதான் இன்று இருக்கிற சமுதாயம் நம்மை பார்த்து, ஏன் உங்களுக்கு இந்த ஒரு குறைபாடு இருக்கிறது, தேவன் அதை சரி செய்யலாமே, நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்களே, இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்தாரே, உங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்யக்கூடாதா என்ற ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிப்பார்கள். இதே விதமாக அங்கே கூடியிருந்த அந்த யூத ஜனங்கள் பேச ஆரம்பித்தார்கள். சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா என்றார்கள். அன்பானவர்களே, நாம் இந்த விஷயத்திலே தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பொறுமையோடு இருக்கும்போது ஏற்ற காலத்திலே தேவன் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுவார். யோவான் 11:38 நாம் வரும்போது, அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு குகையிலே போய் வைத்திருந்தார்கள். நானும் சகோதரியும் ஜெருசலேம் கடந்து சென்றிருக்கும் போது லாசருடைய கல்லறைக்கு உள்ளாக இறங்கி போய் பார்த்தோம். அது ஒரு குகையாக இருந்தது. படிகள் வழியாக இறங்கி ஆழத்திலே போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே லாசருவை வைத்திருந்தார்கள். இங்கே வசனம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. அது ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். யோவான் 11:39-40 வசனங்கள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். மார்த்தாளுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அந்த பிரேதம் நாருமே 4 நாள் ஆகிவிட்டது, அதனாலே அது நாற்றம் அடிக்குமே என்று அவள் சொல்ல ஆரம்பித்தாள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த மாபெரும் அற்புதம் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு அதற்கு என்ன சொன்னார் அவளை பார்த்து? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட விசுவாசிக்கும் போது தேவனுடைய நாம மகிமையை காண்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த லாசருவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? யோவான் 11:43-44 வசனங்கள். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். தூங்குகிற ஒரு மனுஷனை எழுப்புவதைப் போல லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். அந்த சத்தம் மரித்து 4 நாள் ஆன லாசருடைய காதுகளிலே தொனித்தது. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கே காது கேட்பதில்லை. மரித்து போன லாசருடைய காதுகளே இயேசுவினுடைய அந்த வார்த்தை தொனிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். என்ன ஆச்சரியம்!
அங்கே இருந்து அநேகர் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அது ஒரு மாபெரும் அற்புதமாக இருந்தது. மரித்து போன லாசருவை உயிரோடு கூட இயேசு எழுப்பினார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய சிருஷ்டிகர், நம்மை உருவாக்கினவர், நமக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்தவரே அவர்தான். அவர் இந்த சரீரத்தை பற்றி நன்கு அறிவார். ஆத்மாவே அவர் அறிவார். தேவ சுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுவாசத்திலே நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து போன அவனை பார்த்து, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அவன் வெளியே வந்தான். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஐந்தாவது, நமக்கான பாடம் என்ன? இயேசுவை குடும்பமாக ஏற்றுக்கொண்டார்கள். லாசரை ஏற்றுக்கொண்டார், மார்த்தாள் ஏற்றுக்கொண்டார், மரியாள் ஏற்றுக்கொண்டார். இந்த மூவரை பற்றி நாம் வாசிக்கிறோம். இவர்களிடத்தில் இயேசு அன்பாக இருந்தார். ஆனால் அவர்களுடைய தாய் தகப்பன் பற்றியதான காரியங்கள் நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியவில்லை. இயேசுவின் போதனைகளை நன்கு கற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாக இருந்தது இந்த குடும்பம். லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே போயிருக்கும்போது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே கவனமாக இருந்தாள். மரியாளோ இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்று அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆண்டவர் வந்திருக்கிறார் என்றால் அந்த தருணத்தை பயன்படுத்த வேண்டும், அவரிடத்திலிருந்து நிறைய போதனைகளை நாம் பெற வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு கூட மரியாள் அமர்ந்திருந்தாள். ஆனால் மார்த்தாளோ அங்கே வேலைகள் நிறைய இருக்கிறது, அந்த வேலைகளை செய்து முடிக்க வேண்டும். இவள் போய் இயேசுவின் பாதத்திலே இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாளே, இயேசுவினுடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாளே என்று இவள் முறுமுறுக்க ஆரம்பித்தாள். இந்த மார்த்தாள் ஆண்டவரை நோக்கி, அவள் உம்மிடத்திலே இருக்கிறதை பற்றி நீர் ஒன்றும் கவலை கொள்ளுகிறது இல்லையா? இங்கோ நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற முறுமுறுப்போடு கூட பேசுகிறாள். தேவையானது ஒன்றுதான், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று மார்த்தாளுக்கு இயேசு சொல்லுகிறார். நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு நல்ல பங்கை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தை விட்டு நாம் எழக்கூடாது. தேவ சமூகம், அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும், அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எத்துணை வேலைகள் இருந்தாலும் அத்தனை வேலைகளையும் தூர போட்டுவிட்டு அவருடைய சமூகத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு சபை கூடி வருதலே அநேகர் விட்டு விடுகிறார்கள். சபை கூடி வருதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடுவீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். தேவ சமூகம் எங்கே கூடுகிறார்களோ அங்கே தேவ சமூகம் இருக்கிறது. அப்ப அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு நாம் போகாமல் இருந்தால் நம்முடைய வருகையை அவர் எதிர்பார்த்து காத்திருப்பார் அல்லவா? ஆக சபை கூடி வருதல் மிக மிக முக்கியம். அங்கே நாம் கூடி வர வேண்டும். அங்கே கூடி வந்து பிதாவாகிய தேவனை ஆராதிக்க வேண்டும். இயேசுவை உபசரித்த ஒரு குடும்பம் இந்த லாசருவினுடைய குடும்பம், லாசருடைய சகோதரிகள். யோவான் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இயேசு அவனை உயிர்த்தலை செய்தார். அதற்கு பின்பதாக ஒரு முறை பெத்தானியாவுக்கு வருகிறார். அங்கே லாசரு இருந்தார். அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். விருந்து என்றால் நல்ல தடபுடலான ஒரு விருந்து. அந்த விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள்.
லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாக இருந்தான். உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக அவன் உயிரோடு வாழ்ந்தான், அவர்களோடு கூட உண்டான், புசித்தான், ஜீவனம் பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம். லாசருவும் அவர்களுடனே பந்தியிருந்தவர்களே ஒருவனாக இருந்தான். ஆண்டவர் இயேசுவுக்கு ராவிருந்து கொடுக்கிறார்கள். இந்த ராவிருந்து அவர்கள் பிரியத்தோடு செலுத்துகிறார்கள், இயேசுவின் மீது கொண்ட அன்பினாலே செலுத்துகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசியை நாம் அறிவோம். எலியா அவனை ஊழியத்திற்கு அழைத்த உடனே 12 ஏர்பூட்டி உழுது கொண்டிருந்த அவன் ஓர் இணை மாடுகளை பிடித்து அடித்து சமைத்து அந்த கலப்பை கட்டைகளாலே சமைத்து விருந்து வைத்துவிட்டு எலியாவின் பிறவாலே எலிசா ஊழியத்துக்கு கடந்து சென்றான். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த விதமாக ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். உன்னதமானவர் வந்திருக்கிறார், அவருக்கு விருந்து கொடுக்க வேண்டும். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே இயேசுவின் நாமத்தின் மீதமாக இந்த விதமான ஒரு உபசரிப்புகளை அநேகருக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இன்று நாமும் இயேசுவை உபசரிக்கலாம். எப்படி? இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனம், அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக ஒருவருக்கு நாம் எதை செய்கிறோமோ அதை நாம் அவருக்கே செய்தோம். ஆக இன்றும் நாம் இயேசுவை உபசரிக்கலாம். எப்படி? மற்றவர்களுக்கு நாம் செய்யும்போது அது இயேசுவுக்கே செய்ததாக அர்த்தமாகிவிடுகிறது. அந்த விதமாக நன்மை செய்ய நாடுகள். உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தை நேர்த்தியாக சரியாக பயன்படுத்துங்கள். அன்றைக்கு மாத்தாள் மரியாள் இயேசுவுக்கு ராவிருந்து கொடுத்தார்கள். இன்றைக்கு நாமும் இயேசுவுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியும். இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நல்ல தருணங்களை பயன்படுத்துங்கள். உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. உங்களுடைய நன்மைகளும் அவருடைய புஸ்தகத்திலே இடம்பெறும். இந்த அரிய வாய்ப்பை இந்த பூமியிலே தான் நாம் பயன்படுத்த முடியும். நாம் நித்தியத்திலே நித்தியமானவரோடு நித்திய வாசஸ்தலத்திலே நித்தியமாக வாழப்போகிறோம். அங்கே புசிப்பும் குடிப்பும் இல்லை. இங்கேதான் இந்த விதமான ஒரு அருமையான வாய்ப்புகள் இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நன்மை செய்ய நாடுங்கள், எல்லோரையும் நேசியுங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி அன்பாக இருந்தாரோ அதே போல மற்றவர்களிடத்திலே அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். லாசருவின் குடும்பத்தை பற்றி 5 காரியங்களை நாம் தியானம் செய்தோம். இந்த வேதாகம குடும்பங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, லாசருவின் குடும்பத்தை பற்றி இன்றைய நாளிலே நாங்கள் தியானம் செய்தோம். லாசரு அவனுடைய குடும்பம் எவ்விதமாக இயேசுவோடு நெருக்கமாக இருந்தார்களோ அதே போல நாங்களும் நெருக்கமாக இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு உமக்கு ஏற்றவர்களாக அதிகமான கனிகளை அவரிலே நிலைத்திருந்து கொடுக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். 624202 South India. Our mobile number 9435558041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.